வணக்கம் தோழர் தோழிகளே! மார்ச் மாதம் முதல் நாளே சிறப்பான நாள். உணவுப் பொருள் வீணடிக்கக் கூடாது என்பதற்கான விழிப்புணர்வு ஓட்டம் தான் இந்த மாரத்தான். காலையிலேயே சீக்கிரமா சுத்தமாகி கிளம்பி தமிழ் படம் மிர்ச்சி சிவா ஞாபகம் வந்துச்சு இந்த ட்ரெஸ்ல. அம்மா, அப்பாவையும் எழுப்பி விட்டு தொல்ல பண்ணிட்டேன். இரவு சாப்பிடாதனால வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன். எவ்வளோ ஆட்டோ புக் பண்ணி போறேன்னு தான் சொன்னேன். அப்பா தான் நானே விட்டுர்றேன்ப்பான்னு சொன்னாரு. எல்லாம் செஞ்ச நானு பின் நம்பர் குத்துறதுக்கு பின் எடுக்காம வந்துட்டேன். அது ஒரு 1/2 மணி நேரம் தேடி அலைஞ்சு ஒரு டீ கடையில கிடைச்சது. அப்பா தான் குத்தி விட்டாரு. 5:59க்கு ஆரம்பிச்ச ரேஸு 20 நிமிஷம் எடுத்துக்கிட்டேன். 6:19க்குலாம் ஃபினிஷ்ன்னு ஒரு வார்த்தைய பார்த்தேன். எடுத்தேங்க பாருங்க ஒரு ஓட்டம். மெடல், சர்டிஃபிகேட்லாம் வாங்கிக்கிட்டேன். திருப்தி இல்ல. ஆனா முயற்சி செஞ்சேன்னு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. காலை உணவு குடுத்தாங்க. எனக்கு பசிக்கல. பரிசு பெற்ற நபர்கள்லாம் பார்த்து ஒரே சந்தோஷமா இருந்துச்சு. விஜய் அண்ணா, விஜய் அக்கா, டிஜே அண்ணா எல்லாருமே நல்லா இன்டராக்ட் பண்ணாங்க. அண்ணா நகர் டவர் பார்க் வந்துட்டு உள்ள போகலன்னா எப்படின்னு உள்ள போய் பார்த்தேன். ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஒரே சந்தோஷம். பஸ் ஏறி பர்ஃபி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். 20 நிமிஷம்ல 3 கிலோமீட்டர் ஓடுறேன். அப்போ 1 ஹவர்ல 10 கிலோமீட்டர் ஓடிருவேன்னு ஒரு நம்பிக்கை. வீட்டுக்கு வந்து சிறு சிறு கடமைகள செஞ்சுட்டு, என் வாழ்க்கையில மொதல்ல வாங்குன மெடலு சாப்பிட்டு எடிட்டிங் பண்ணி தூங்கிட்டேன். நண்பர் நிதிஷ்குமார் வந்தாரு. சினிமா துறையில வேலை செய்ற அண்ணனுங்கலாம் பார்க்க கிளம்பிட்டேன். ராஜேஷ் அண்ணன் எடிட்டரா இருக்காரு. ஹரி அண்ணன் விஜய் வரதராஜ் சார் செய்யக்கூடிய ஒரு வெர்டிகல் சீரிஸ்ல புரொடக்ஷன் டீம்ல வேலை செய்றாரு. ராம்கி அண்ணன் ஐடில வேலை செய்றாரு. கவி அண்ணன் ஒரு பெரிய டைரக்டர் கிட்ட ஏடியா இருக்காரு. கௌதம் ப்ரோ ஊர்ல இல்ல. அதான் கொஞ்சம் வருத்தமா போச்சு. கௌதம் ப்ரோ ஸ்கிரிப்ட் மட்டும் எழுதி வச்சுட்டு ஊருக்கு போயிட்டாரு. அத மொட்டை மாடியில படிச்சுக்கிட்டு பேசிட்டு இருந்தோம். அப்புறம் இரவு உணவு கவி அண்ணா தான் வாங்கி குடுத்தாரு. நண்பர் நிதிஷ் வீடு வர வந்து விட்டுட்டு கிளம்பிட்டாரு. பல் தேய்ச்சு தூங்க போயிட்டேன். இன்றைய நாள் மிகவும் ஒரு சிறப்பான நாள். நன்றி, வணக்கம்.